எந்த அளவுக்கு அவங்க தோழர்கள் மீது அக்கறை எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஏதாவது தனிநபர் சீர்திருத்தம் அதை ஒட்டி தானே சமுதாயம் வருகிறது. எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துருக்காங்க, எப்படி நடத்தணும் தனக்கு கீழே உள்ளவங்களை. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு திரும்புறாங்க, பயணத்தை முடிச்சு திரும்பி வரும்போது அப்படியே பேசிட்டே வர்றாங்க. 2 பேரும் பேசுறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம் யார சொல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு யாருப்பா அப்படிங்கிறாங்க. அதான் இன்னாருடைய மகள், இந்த விதவை பொண்ணு. ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்கலாமா இல்லையா? நீ அவ கூட சந்தோஷமா இருப்ப, அவளும் கூட சந்தோஷமா இருந்திருப்பா, ஏன் நீ விதவை பொண்ணை முடிச்ச? அப்போ அவர் சொன்னார், இல்லை எங்கள் பாப்பா வந்து உஹது போர்க்களத்தில் ஷஹீத் ஆகிட்டாங்க, போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்போ சகோதரிகள்லாம் நீ தான்ப்பா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு 7 சகோதரிகள், நானும் ஒரு சின்ன பிள்ளையை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டேன்னா அப்புறம் என் தங்கச்சிமார்களுக்கும் அந்த என் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகும். ஒரு குடும்பம்னா அவர் அம்மா சாணத்துக்கு வேணும்ல. அப்போ வந்து இப்போ என்னுடைய சகோதரிகளுக்கு அவங்கள கவனிக்கணும், அவங்களுக்கு தலை கட்டி விடணும், அவங்கள பராமரிக்கணும். அப்போ வந்து ஒரு சின்ன பெண்ணை முடிச்சா எனக்கு சரி வராது, அதனால தான் நான் விதவை பெண்ணை முடித்தேன் அப்படிங்கிறார். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெகிழ்ந்து போகிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்புணுச்சியா? அது இத்தனை சகோதரிகள் வந்து வாப்பா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி உன்னை நீயே அர்ப்பணித்துக் கொண்டாய். அவர் நினைச்சிருந்தா இளம் பெண்ணை கட்டியிருக்கலாம். அப்படி இருந்தும் கூட எங்கள் வாப்பா சொல்லிட்டு போனாங்க, அவங்க உகது போல ஷஹீதானாங்க, எனக்கு சகோதரி இருக்கிறாங்க, எனக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த பிள்ளைகளை வந்து நான் பாதுகாக்கிறது என்பது எனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். எப்படி வாப்பா அனுப்புறது சொர்க்கத்தை பெற்றுத்தருமோ அது மாதிரி என்னுடைய சகோதரிகளை பேணுவது என்பது எனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்ற ஆழமான நம்பிக்கை அவர் உள்ளத்தில் இருந்தது.